வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொட்டேட்டோ சமோசா பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேஸ்டியான சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1.5 கப் மைதா எடுத்துக்கிட்டாங்க, 1 டீஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் உப்பு, ஓமம் ஒரு அரை டீஸ்பூன். நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம இந்த ஓமம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுக்கலாங்க. உப்பு, ஓமம் இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நெய் லைட்டாக அடுப்பில் சுட வச்சு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் கலந்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இந்த மசாலா செய்ய தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். ஒயிட் சென்னா அந்த போல் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இது போல் கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போல் குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சென்னா எடுத்துக்கலாம். ஒயிட் சென்னா, உப்பு இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் கலக்க வேண்டிய மசாலா பொருள் பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இஞ்சி இந்த போல் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த போல் மசிச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டு இதை கலந்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. வேக வச்சு எடுத்து வச்ச ஒயிட் சென்னாவும் போட்டுக்கலாம். உப்பும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கரண்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்த பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா 3 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நல்லா கலந்துக்கலாங்க. கடைசி எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் போட்டுடலாங்க. இதையும் நல்லா கரண்டியில் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ
இப்போ நம்மளுக்கு சமோசா செய்ய தேவையான மசாலா தயாராகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாங்க. நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறின மீல் மாவு, மைதா மாவை இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சின்னதாக உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்தி இழைக்கிற கல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு உருண்டை இப்படி ஓவல் ஷேப்பில் இந்த போல் இழைச்சிக்கலாம். இப்போ கத்தியில் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி தொட்டுட்டு ஓரமாக தடைக்கலாம். அப்போ தான் நல்லா இதில் ஒட்டிக்கும். இப்போ ஒரு பக்கம் இந்த போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கோன் மாதிரி இருக்கிற இதுக்கு நடுவில் நம்ம செய்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே அழுத்தி மூடிக்கலாம். இப்போ இதை போல் எல்லா சமோசாவையும் நம்ம செய்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம சமோசா போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 3ஆக போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் மொத்தமாக ஒரு 8 சமோசா வந்ததுங்க. இப்போ டேஸ்டியான உருளைக்கிழங்கு சமோசா தயாராகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டியான இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.